திரு நாகராஜ், இப்போ தாவேக்காவும் களமாட போறாங்க அப்படின்னு தெரியுது. களம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது, நம்ம பார்க்கிறோம். பட் கமிங் பேக் டு த டாபிக், இப்போ ரிசன்மெண்ட் அதிமுக கேம்ப்ல இல்லையா? திமுக கேம்ப்ல மற்றவங்க வெளிப்படுத்துறாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய ட்வீட் போடுறாங்க, அவங்க அந்த பேஸ் மூவ் ஆகுமாங்கிற கேள்வி இருக்கு. டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்களுக்கு இன்னும் 11 தானா, நிறைய தொகுதி வந்து சிட்டிங் அமைச்சர் தொகுதியில் நிப்பாட்டுறாங்களே அப்படிங்கிற விமர்சனம் எல்லா கேம்ப்லயும் இருக்கிறது தானே? இவருங்க இந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சு ஒரு 3 நாள் இருக்குல்ல, அது எல்லா எலெக்ஷன்லையும் எனக்கு அது கிடைக்கும்னு நினச்சேன், இதுக்கு எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன், இன்பமே கனியே அதெல்லாம் பண்ணுறது தான். பட் ஒரு எலெக்ஷன் மூடு, எலெக்ஷன் ஃபீவர்னு உள்ளே வந்துடுச்சு. ஒரு 3-4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மாறும். என் ஊரில் யார் நிற்கிறா, என் ஊரில் வந்து நிற்கிறாங்களா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில் வந்து 5 சீட் வாங்கினதுக்கு வந்து மற்றவங்கலாம் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்கு 5 வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற பாஜகவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதை எங்களுக்கு இது ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கோரிக்கை இது. அங்கே இருக்கிற அதிமுக போராட்டம் நடத்துறதையும் பார்த்தோம், நார் ஏன் கொடுத்தீங்க அப்படிங்க. அது நடக்கிறது தானேங்க, நான் இது ஆங்காங்கே நடக்கிறது தானே. நான் என்ன சொல்கிறேன், அப்படித்தானே கன்னியாகுமரி இல்லை, நான் இது ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்கான விஷயம் தான் சொல்கிறேன். இது தாண்டி தான் தேர்தல் நான் சொல்கிறேன் இப்போ. பட் அங்கே இப்போ இங்கே வந்து ராஜதந்திரமாக பெற்றது அதிமுக, கொடுத்தது அதிமுகவா, பெற்றது பிஜேபியா? யார் கை இங்கே ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, யார் கையும் ஓங்கலை, 2 கை இணைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியா? This is an election to defeat DMK. ரைட், பாஜகவும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு, அதிமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு. சேலமில் எப்பயாவது எடப்பாடியார் வந்து தன் சீட்டை வந்து விட்டு கொடுப்பாரு யாரும் எதிர்பார்த்தோமா? பாமகவுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ராதாபுரம் சீட் அதிமுக சீட்டு, அதை வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மொத்த மாவட்டத்தையுமே வந்து கிட்டத்தட்ட 5 சீட்டு கன்னியாகுமரியில் வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து இந்த கூட்டணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வரும்போது, இப்போ டிடிவி வந்து சைதாப்பேட்டையில் நிற்கிறார் அப்படின்னு, செந்தமிழ் செல்வன் நிற்கிறார் போது அது நமக்கு தெரியும், ஆப்வியஸாக தெரியும். சைதாப்பேட்டில் வந்து எப்படிப்பட்டது ஒரு சீட் அந்த மாதிரி மாட்டோம் கூட்டணியில், அது வேறு எதுவும் சொல்ல. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஒரு 10 தொகுதி பாஜகவுக்கு சாலிடாக இருக்குது. இன்னைக்கு டேட்டில் ஆஸ் ஆன் டேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 27 10 தொகுதி இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட்டில் இருக்குது. தேர்தல் போக 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 அது எப்படி மாறுதுன்றதை நம்ம பார்க்கணும். ரைட், எண்ணம் எண்ணிக்கை இது ரெண்டுமே சேர்ந்தாதான் தேர்தல். எண்ணத்தில் சேர்ந்துட்டாங்க, எண்ணிக்கையில் அதிமுக பாஜக ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே வேறு யாருக்கு என்ன பிரச்சனை? விசிகாவும் திமுகவும் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு மேலே யாருக்கு என்ன பிரச்சனை? அந்தந்த கட்சியே ஒத்துக்கிட்ட போது இங்க அந்த குழப்பம் இருக்கிறது, அந்த குழப்பம் இருக்கிறது. ரெண்டு தரப்புலயும் வர இந்த மாதிரி குரல்கள் எல்லாம் வந்து ஒரு எல்லா எலெக்ஷன்லயும் ரொம்ப நார்மலா நடக்குதுங்க. 2016 எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மக்கள் நல கூட்டணியில் அவ்வளவு சாஸ் இருந்தது, அவ்வளவு குழப்பம் இருந்தது. ஏன்னா ஒரே தொகுதிக்கு வந்து 2 தொகுதி, ஏன்னா அவங்க அந்த கூட்டணியை ரொம்ப நியூவா ஃபார்ம் பண்ணாங்க. விஜயகாந்த் சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவ்வளவு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி. ரைட், அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூட்டணி தொகுதி பங்கீட்டுல இந்த மாதிரி சலசலப்பு எல்லா அணிகளையும் ஒண்ணுமே இல்லைங்க. திமுக வந்து 4 சீட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் யார் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க தேர்தலில். நான் நிற்கிறேன்னா நீ நிற்கிறேனான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குல்ல, நம்ம டேட்டா வச்சு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும்போது அதை அங்கே பண்ணிட்டாங்க, இது இங்கே பண்ணிட்டான்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு பிரச்சனையே இல்லைன்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப். ஒரு நான் இஷ்யூ எல்லா அலைன்ஸ் ரொம்ப சுத்தமான கமெண்ட் விக்கி நம்ம மற்றவங்கள்ட்ட. இவர் இன்பா சொன்னாரு எங்க கட்சி வந்து சமூக நீதி கட்சி அப்படின்னாரு. முதல்ல விஜய் பேசும்போது பாசிசம் பாயாசம்னு பேசுறாரு. பாண்டிச்சேரியில் 30 வேட்பாளர் அறிவிச்சாங்க. சாய் சரவணகுமார் பத்தி முதல் நாள் வந்து பாஜக சீட்டு கொடுக்கலன்னு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா தாவேகா பட்டியலில் இருக்காரு. அதே போல சாமிநாதன் முன்னாள் பாண்டிச்சேரி பாஜக தலைவர் பட்டியலில் இருக்காரு. காரைக்கால் அசானாவை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, நிற்கிறது எல்லாம் பாஜக அதிமுக. அப்ப நான் இல்ல நான் பதில் கேக்குறேன், மொரட்டு மோடி பக்தரான ஓபிஎஸ் இல்லையா? தேமுதிக இல்லையா? கேண்டிடேட் நீங்க எப்படி உங்க கட்சியில்? நான் என்ன சொல்றேன், போஸ்டர் ஓட்டு தலைவன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்து போஸ்ட் ஓட்டுனவனுக்கு தான் தலைவன் சீட்டு கொடுக்க சொன்னான்னு சொன்னது திமுக சொல்ல, சொன்னதே புஷி ஆனந்த். ஆனா அதான் கேக்குறேன், இன்னொன்னு பாலியல் இல்ல நானா இது முடிச்சிரேன் நீ தப்பா சொல்றீங்க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தான் பணக்காரங்க இல்ல நீங்க வேற அப்படி கிடையாது. இல்ல நான் நீங்க பேசுறீங்க இங்க அனுமதிக்கல, நான் முடிச்சிரேன். அப்ப அடுத்து சொன்னாரு பாலியல் வன்கொடுமை பத்தி. வாச்சாத்தி வன்கொடுமையின் சூத்திரதாரி சண்முகம் வந்து சிபிஐ சண்முகம் அவரே சொல்றாரு, என்ன கொலை செய்ய ஆள் அனுப்புனவர் யாரு? இவங்களுடைய செங்கோட்டை இவரு இவங்க இப்ப கட்சியில சேர்த்திருக்காங்க. சேகர் பாபு பேசணுமே அந்த இல்ல நீங்க திசை திருப்ப முயற்சிறீங்க. இல்ல இல்ல நீங்க திசை திருப்ப முயற்சிறீங்க. இல்ல 53 என்ன விஷயம்? வாச்சாத்தி எப்ப நடந்தது? இல்ல வாச்சாத்தி வன்கொடுமை இல்லங்க எப்ப நடந்தது? வாச்சாத்தி நடந்தது ஏங்க? இல்ல வாச்சாத்தி எந்த வருஷம் நடந்தது? இல்ல நீங்க 19 மறந்து பாக்குறீங்க. ஏங்க நாராஜ், நான் பாஜக பத்தியே பேசல, அவசரப்படாதீங்க. பாஜக அடுத்து வரேன். அங்க பாலியல் ஜல்சா கட்சி என்னென்ன பண்ணுச்சு நிறைய. இல்ல இல்ல இல்ல
கிடையாது. யார் பாஜக கட்சி? இல்ல, இல்ல, இல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, இஷ்டம் கேளுங்க. என்ன வேணா பேசு. இல்ல, நான் சொல்றேன். 20 நாள் நேரா- இல்ல, ரொம்ப இல்ல, முடியாது. டெம்ப்ட் ஆகுங்க. இல்ல, பேச நேரா ஆரம்பிச்சிங்க. நான் நான் ஆட்சி இல்ல, இல்ல, பேசுறேன். நான் அதுக்கு நான் சரி, நிப்பாட்டி- இப்போ நான் எல்லாரும் இல்ல, இல்ல, வாங்கிக்கிறேன். நான் He's என்ன சொல்றேன், withdrawing. நான் அதுக்கு நிப்பாட்டிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், பாஜக இன்னைக்கு 40 இடங்கள்ல போட்டியிடுதா இல்லையா? அதாவது 27 இடங்கள்ல அதிமுகவை அறிவிக்க வச்சுட்டு தமாகவை 5 இடங்கள்ல நிக்க வைக்கிறீங்க. இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் தாமரையில இல்ல, நிக்க அதுக்கு வைக்கிறீங்க. ஜவஹர் அலி பதில் சொல்வார். ஜவஹர் அலி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க 27 பாஜகவுக்கு, ஆனா கணக்கு 40 வரைக்கும் வருங்கிறார். அதான் சொல்கிறேன் சார், மீண்டும் மீண்டும் அதை சார்ந்து பேசக்கூடியவர்கள், அதுக்காக செயல்படக்கூடியவர்கள்னா பெண் நிறுவனம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டு பிரச்சனை எப்படி இருக்குது, மக்கள் பிரச்சனை இருக்குது, ஊழல் பிரச்சனைன்னு யாரும் பேசிடக்கூடாது. இந்த தேர்தல் வரைக்கும் இப்படியே கொண்டுட்டு போகணும், இதுதான் இவர்களுடைய இது. அதுக்கு முன்னாடி ஜீவன் வந்து தேர்தலை நடத்தி, நண்பர் ஜீவன் நடத்தி ஒரு ரிசல்ட் சொன்னார், மீண்டும் வந்து மனோஜ் பாண்டியன் உதயசூரிய சின்னத்தில் வெற்றி பெற போகிறாருன்ட்டு. என்ன சார், தனிமனிதனை வைத்து ஒரு தேர்தல் என்றைக்குமே நடந்தது இல்லை. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பல பேர் வந்து திமுக அண்ணா திமுக போன KKSR வேலு, நீங்கள் இன்னும் சொல்ல போனால் முத்துச்சாமி லிஸ்ட் அவுட் எடுத்துங்க. 2011 போனவங்களாம், அதற்கு பிறகு 11, 16 நாங்கள் வெற்றி பெற்றோம். அவர்களை வைத்துக் கொண்டில்லை, சின்னத்தை வைத்துக் கொண்டது. அதனால வந்து மனோஜ் பாண்டியன் இந்த முறை உதயசூரியன் வெற்றி போறாரு. நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க 2021 தேர்தலுக்கு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஜீவா சார், ரிப்பீட் யுவர் செல்ஃப். என்ன சொன்னீங்க ஜீவன்? என்ன சொன்னீங்க நீங்க? 2021 சட்டமன்ற தேர்தல்ல அன்றைக்கு 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஒரு புதிய தலைவர் வந்து போறாருன்னா எங்க சார் சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதை கேட்டு திருப்பி பாருங்க. நான் சொன்ன கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அதிமுகல இருந்து வர்றவங்களா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகல இருந்து அதான் இருங்கங்க. ஐய சொல்ல விடுங்க. இல்ல, டிலேடா கேக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். சாரி. ஓகே, ஐ திங்க் there is an issue with the connection. அவர் சொன்னது அதுதான். அதனால வந்து தனி மனிதரை வைத்தெல்லாம் இல்லை. ஆனால் சின்ன இரண்டாவது வந்து அவர் சொல்றாரு, விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஃபேமஸ் கூட எடப்பாடியா இருக்கலாம். சரி, விஜய்க்கு இருக்கிற ஃபேமஸ் ஸ்டாலினுக்கு இருக்கா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னடா? அப்படி சொன்னாரு. அப்படிலாம் சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்சிட்டு பாருங்க. நான் தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். எல்லாரும் உங்களுக்கு நீங்க உங்க காது இந்த சமயத்துல விஜயகாந்தை விட விஜயகாந்த் இருக்க ஃபேமஸ் கூட எடப்பாடிக்கு அப்படி சொல்லவே இல்லைங்க. ஏங்க, நீங்களா கற்பனையில நினைச்சீங்க. என்ன சொன்னாரு? அதாவது நடிகர்களுக்கு வர ஃபேமஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கு இல்ல. அவர் திருமாவளவனோட கம்பேர் பண்ணாரு. எடப்பாடியோட பேர் சொன்னாரு. இல்லங்க, நீங்க ரிப்பீட் பார்க்கலாம். சார், நான் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு வரல. உங்களுக்கு தெரியலனா அப்ப நான் நீங்க பொய்களை சொல்றதுக்காண்டி வரங்க. யார் அவர் போய் அவமானப்படுத்துறது, சின்னப்படுத்துறது. அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. நான் தாங்க திருமாவளவனோட கம்பேர் பண்ணாரு. யாரோட? திருமாவளவனோட கம்பேர் பண்ணாரு. விஜயகாந்தோட நீங்க பாருங்க. விஜய் இப்ப கேளுங்க, பிசிஆர்ல கேளுங்க. விஜயகாந்த் இருக்கக்கூடிய இது எடப்பாடிக்கு நான் கேட்கிறேன். விஜய் அவர்கிட்ட கேட்டுருவோம், அவர் சொன்னாரா அப்படின்னு. திரு ஜீவா இப்படி சொன்னீங்களா? ஓகே, ஐ லாஸ்ட் இட். யா, எங்களுக்கு உங்களோட மாலை பொய்களை சொல்லி அவசியம் இல்லை. ரெண்டாவது, இப்ப வந்து இந்த திமுக கூட்டணியில ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறாங்க. 40 சீட் கேளுங்க சார், இருங்க சார், பொறுமையா இருங்க சார். நான் சார் உங்களுக்கு கொடுத்த 27 40 நீங்க தாமரை 40 யாரோட சின்னம்? எப்படி 40 எப்படி 40 சொல்லுங்க. ஏன் தமாகவுக்கு 5 சீட், தாமரை எத்தனையாச்சு? 27 32 வேற மத்த ரெண்டு கட்சிகள் ஐஜேகே உங்ககிட்ட சொன்னாங்களா? ஐஜேகே தான் சொல்லிட்டு போயிருக்காங்களா என்ன தாமரையில நிக்க போறேன் சார்? நீங்க அதாவது 40 சரி சார், அப்படியே வச்சா கூட நீங்க எத்தனை கணக்கு? 44 சார். ஏற்கனவே என்டிஏ ஏன் சார் 34 நீங்க என்டிஏ கூட்டணியில் அவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள். ஏற்கனவே 2024 தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டி. நான் என்ன சொல்றேன், நீங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் நீங்க வேல்முருகனை உங்களை உலகாலம் பயன்படுத்திக்கிட்டீங்க. இப்போ வந்து அவர் என்ன பண்றீங்க, அவர் ஓரம் கட்டுறீங்க. உங்க சின்னத்துல போட்டியிட வேணும்னு சொல்லி அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு சொல்றீங்க? இதே வந்து ஒரே ஒரு சின்ன இது கருணாசன் ரெட்டலையில போட்டாங்க. தமிழ்நாடு சார் எதுக்கு ரெட்டலையில நிப்பாட்டினீங்க 2016ல? இருங்க சார், ஏங்க இந்த மாதிரி யார் சொன்னாரு?